கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி மேலே சந்தேகம் வந்துடுது. அதனால கார்த்தி யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே தீபாவதியை அவங்க போய் பார்க்குறாங்க. இப்போ தீபாவதிட்ட வந்து சொல்கிறாங்க, கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த விஷயம் வந்து நம்ம ரெண்டு ஊருக்குள்ளே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, நானே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்லவும் அவங்கள வண்டியில் ஏற்றுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்து வண்டியில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க மாயாவை. அப்போ மாயா நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம இப்போ இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும், நம்ம எந்த விஷயத்துக்காக இங்கே வந்தோமோ அந்த விஷயத்தை நம்ம முடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கவும் அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா எல்லாருமே ஜீப்பில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்குறாங்க. அப்போ வந்து மாயாவுக்கு காவலுக்காக மட்டும் ஒரு லேடி போலீஸ் வந்து அவங்க நிப்பாட்டிட்டு போகவும், என்னங்க நீங்கள் டீ குடிக்க போலியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பிச்சு போயிட மாட்டேன், நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சொல்கிறத பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்பி இறங்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மாயா வந்து தப்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்க்கும்போது கார்த்திகை அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு மாயா தப்பிச்சிட்டா, எப்படி இருந்தாலும் சரிதான், ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வருவா, அதனால ரேவதியை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளேயும் நாங்கள் மாயாவை எப்படியாவது நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக கார்த்தி ரூமுக்கு வரவும் அப்போ வந்து ரேவதி வந்து பார்த்தோம்னா கார்த்தி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கார்த்தி வந்ததுமே அவங்க வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி போட்டு திட்டி விட்டுருந்தாங்க, உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, நான் தான் வந்து என் இதில் சொல்லிட்டோம்ல, எனக்கு இதில் எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிற, இதனால எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து திட்டி விட்டு போகவும் அப்போ வந்து அவங்க மயில்வாகன் வந்து இது பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது கார்த்தி ரூமுக்குள்ளே போனார், அதுக்கப்புறமா கோவத்தில் போன மாதிரி தெரியுது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரூமுக்கு வரவும் அப்போ வந்து ரேவதி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி நிலைமை புரிஞ்சிக்காம இந்த மாதிரிலாம் அவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க, மாயா இந்த மாதிரிக்கு தப்பிச்சிட்டா, அது இப்போ தான் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் எனக்கு ரேவதிக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்தில் இருக்கிறேன், அதை புரிஞ்சிக்காம அவள் விளையாடிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து மயில்வாகன் சொல்கிறாங்க, சரி அவள் சின்ன பொண்ணு தானே அப்படி தான் இருப்பா, ஆனால் வந்து மாயா வந்து லேஸ்பட்டவ கிடையாது, மாயாட்டேருந்து எப்படியா நம்ம ரேவதி நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி நீ அவளை போய் சமாதானப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்திக் கீழே இறங்கி வராங்க. ரூமில் வந்து பார்க்கும்போது அப்போ ரேவதியை காணல. உடனே வந்து பதட்டமாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனமும் கார்த்தியும் ரேவதியை தேடி கோயிலுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும்போது பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் உடனே என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னாச்சு பாட்டி அப்படிங்கிறாங்க, இங்கே தான்ப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து அவங்க ரேவதியை பார்க்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போகும்போது அப்போ கார்த்தி வந்து, என்ன பாட்டி ரேவதி இங்கே தான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அவள் வரும்போது அவன் முகமே சரியில்லை, இப்போ என்னன்னா ரூமில் உட்காந்து அவள் அழுதுகிட்டு இருக்கிறா, உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை போய் கார்த்தி வந்து சமாதானப்படுத்தி அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு கார்த்தி, அவள் என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு தான், அதனால அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா அப்படிங்கும்போது சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததுமே அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி இந்த நேரத்தில் நீ எங்கே போயிட்டு வர அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போகவும், என்ன ரேவதியோட முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவும், என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவள் முகமே சரியில்லை அப்படிங்கவும், இல்லை ரேவதிக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா அதான் அப்படி போகிறா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை கார்த்தி, நாளைக்கு வந்து அதாவது நம்ம கோயிலில் கொலு வைக்கிறாங்களாம், அதனால நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி உங்கள் அம்மா கேட்ட பதிலுக்கு நீ ஒழுங்கான பதில் சொல்லாமல் வந்திருக்கிற, அதனால பாரு உங்கள் அம்மா என்ன கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு எரிச்சலாக இருக்குது, பதில் சொல்லுறதுக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படி வந்தேன் அப்படிங்கவும் சரி நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரேவதி படுக்கிறாங்க. அடுத்து அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்கவும் உடனே கார்த்தி பார்த்தோம்னா ரேவதிக்கு வந்து பெட்ஷீட்டை மூடி கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த மாயாவை வந்து போலீஸ்காரங்க சீக்கிரமாக பிடிச்சிடணும், இல்லைன்னா அவள் வந்து சும்மா இருக்க மாட்டா, ரேவதி தேடி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதை பற்றி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. அப்போ எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பும் போது அப்போ வந்து கார்த்தி ரேவதி அவங்களும் கிளம்பி வராங்க. வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கவும் அப்போ ரேவதி கரெக்டாக வரும்போது அவங்களுக்கு வந்து வாசலில் அவங்க கால் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து பிடிச்சிருந்தாங்க.
அப்போ உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, என்னது கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரிக்கு ரேவதியோட கால் ஸ்லிப் ஆகுது, என்னது ஏதாவது அபசகுணமாக நடக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து சுவாதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு கூட அப்படி தான் தோணுது, அதான் அக்காவுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனால ஏதோ அபசகுணம் நடக்கிற மாதிரிக்கு தெரியுது, அதனால் அக்கா இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வராமல் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், உடனே சாமிடிச்சிட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம், அதனால ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு ரேவதியும் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து பார்க்கும்போது இப்படிலாம் அபசகுணம் நடக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு மாயாவோட ஞாபகமாக தான் வருது. மாயாவால் ஏதாவது ரேவதிக்கு வந்து ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சகலை, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் ரேவதியை வந்து ஜாக்கிரதையாகவே பார்த்துக்க அப்படிங்கும்போது சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி தண்ணி குடிச்சிட்டு வரவும் அப்போ சாமிடிச்சிட்டு கேட்குறாங்க, தண்ணி குடிச்சிட்டியாமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் போகலாம், நல்ல நேரம் முடிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க, கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து ஒரு பொருளை வச்சுருந்தாங்க, அந்த பொருளை வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க மறைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து மாயா அந்த பொருளை எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உன் கதை இன்னையோட முடிஞ்சு போச்சுது, அவ்வளோதான், இன்னுமேலே என்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது, நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து நான் போவேன், அன்னைக்கு தான் ஏதோ இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, ஆனால் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை வந்து யாராலையுமே காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆக்ரோஷத்தோடு பார்த்தோம்னா மாயா வந்து வராங்க. அப்போ நேராக அவங்க வீட்டுக்கு வரவும் வீடு வந்து பூட்டிகிட்டு இருக்கவும் எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ எல்லாரும் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருக்கவும், ஓஹோ நீ கோயிலுக்கு தான் போயிருக்கிறியா, நான் வாரேன், நீ எங்கே போனாலும் சரி தான், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேராக பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்க்கும்போது எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து கோலு பூஜையெல்லாம் வந்து வச்சிருக்கிறாவோ, அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சாமிடிச்சிட்டு தான் வந்து எல்லாமே துவங்கி வைக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ரேவதி வந்து அங்கே இருக்கவும் அப்போ வந்து கார்த்தியும் மயில்வாகனமும் மாயா எப்படி இருந்தாலும் வந்துருவா, அவர்கிட்ட இருந்து நம்ம ரேவதி எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா வந்து வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாமிடிச்சிட்டு வந்து கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள என்னாச்சுது, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ரொம்பவே பதட்டமாக இருக்கிறீங்களே, என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து கொலு பூஜையில் அவங்க வந்து கலந்துக்கிட்டு தாங்க. அப்போ வந்து சாமியை கும்பிட்டுட்டு அவங்க சுற்றி வரவும் இப்போ மாயா வந்து பார்த்துருந்தாங்க, ஓஹோ எல்லாரும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறீங்களா குடும்பத்தோட, ஏ ரேவதி உன் கதையை நான் முடிக்காம போக மாட்டேன், என்கிட்ட இருந்து மகேஷை 2 பேரும் சேர்ந்து பிரிச்சிங்களா, இப்போ பாரு கார்த்திகிட்ட இருந்து நான் உன்னை பிரிக்கிறேன் பாரு, இன்னையோட உன் கதை முடிஞ்சு போச்சுது, எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து பார்த்தோம்னா ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து மாயா எங்கேயாவது இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரேவதியை ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கார்த்தி, அந்த மாயா லேஸ்பட்டவ கிடையாது, எப்படி இருந்தாலும் சரிதான், அவங்க கோயிலை சுற்றி தான் வந்திருக்கணும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், அவள் ரேவதியை வந்து கண்காணிக்கிறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, என்னது இந்த கார்த்தியும் மயில்வாகனத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், அவங்க 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க, யார் அவங்க தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மாயாவை பார்த்துருந்தாங்க சந்திரகலா மாயாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ எப்படி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இன்னைக்கு இந்த கோயிலை வச்சு ஏதோ ஒரு அசம்பவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது, இந்த மாயா வந்து தப்பிச்சு வந்திருக்கிறான்னா கண்டிப்பாக வந்து இவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறா, ஆக மொத்தம் இங்கே என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து இருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு மாயா வந்து தப்பிச்சு வந்துட்டா போலுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போதே இப்போ முத்துவேல் வந்து பக்கத்தில் நிற்கவும் அப்போ முத்துவேலும் சிவனாண்டிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன மகனே என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாயா வந்து தப்பிச்சுட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ இன்னைக்கு தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து முத்துவேல் நினைக்கிறாங்க, அன்னைக்கு ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தானே அந்த மாயா வந்தா, அப்போ அநேகமாக ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் மாயா வந்து தப்பிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ரேவதி பக்கத்துலேயே அவங்க இருக்கவும் அப்போ ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு இவன் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறான், அப்படிலாம் இருக்க மாட்டார, அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் போனாலே அவர் வந்து தள்ளி போயிடுவார், இன்னைக்கு என்னன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து இந்த கார்த்தி நின்றுட்டு இருக்கிறாரு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அந்த பொருளை எடுக்கிறாங்க. அப்போ ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. கார்த்தி மாயாவை பார்த்துருவாங்களா, அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.